சில நபர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, குர்பானி தர்றோம் இல்லையா, குர்பானுடைய சில மசாயில்களை நாம் எப்படி அறிய வேண்டும் என்றால், சில பேர் ஆடு தருவாங்க. அந்த ஆடு இருக்குல்ல, அந்த ஆட்டை ஒருவர் மூலமாகவும் தரலாம். ஒரே ஆட்டை ஒரே நபரின் மூலமாக தரலாம், குர்பானி தரலாம். ஒரே ஆட்டை அவருடைய அதாவது குடும்பத்தின் சார்பாகவும் தரலாம். ஒரே ஆட்டை ஒரு மனுஷன் சார்பாகவும் தரலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் சகோதரர்களே, ஒரு குடும்பத்தின் சார்பாக தரலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, மாட்டில் 7 பங்கு, ஒட்டகத்தில் 7 பங்கு, 7 பங்கு கொடுத்தா தான் அந்த மாட்டில் குர்பானி ஆகும். அப்படி இல்லை சகோதரர்களே. ஒரு நபர் நினைக்கிறார், ஒரு மாட்டை ஃபுல்லா ஒரே நபர் கொடுக்கிறார், குர்பானி தர்றார் என்று சொன்னால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும். 7 பேர் பங்கு சேர்ந்த பிறகுதான் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்ல, ஒரே நபர் ஒரு மாட்டை கொடுத்தாலும் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்ல, சில பேர் பேசுறாங்க, என்ன காசு குறைவா இருப்பா, 2 பேர் பேசிக்கிறாங்க, ஒரு மாடு அதுல 7 பங்கு இருக்கு. ஆனா 2 பேர் என்ன பேசிக்கிறாங்க, நான் பாதி காசு போறேன், நீ பாதி காசு போடுங்க, ஒரு மாட்டை குர்பானி கொடுத்துடலாம். 2 பேர் சேர்ந்தாலும் ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதே போல 5 பேர் தான் இருக்காங்க, 7 பேர்ல 5 பேர் தான் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நம்ம சேர்ந்து என்ன செய்யலாம், ஷேர் பண்ணிக்கலாம் என்று சொன்னால் 5 பேரும் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். அதிகபட்சமாக 7 பேர் தான் ஒரு மாட்டில தர முடியும். அதே போல அதிகபட்சமாக 7 பேர் தான் குர்பான், அதாவது ஒட்டகத்தில் தர முடியும். ஆனால் ஒரே மனிதர் ஒரு ஒட்டகத்தை தருகிறார் என்று சொன்னால் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் மக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அப்படி அல்ல. குர்பானி ஒருவர் மூலமாக கபூல் செய்யப்படும். அதில் யாராவது கூட்டு சேர்ந்தாலும், குறைவான நபர்கள் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே.